ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியவங்களுக்காக லஞ்ச் பாக்ஸ் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆமாங்க, இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தாங்க நம்ம எடுத்துருக்கோம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சின்ன சின்ன குட்டி பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தை மாதமாக இருக்குது, இருந்தாலும் சளி பிரச்சனைன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. ஸோ அதனால் பூண்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாயு பிரச்சனை எல்லாமே தீந்துருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணுங்க. இது பூண்டோட நம்ம மிளகு சேர்த்து போடுறதுனால நம்மளுக்கு குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சளி வந்து நீங்கிடும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது இதுமாரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் மாட்டாங்க. அதனால் நம்ம ஸ்கூலுக்கு இதுமாதிரி கொடுத்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடவுளுத்தா பருப்பு தாங்க நம்ம சேர்க்குறோம். கடவுளுத்தா பருப்பு வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளுத்தா பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாவும் கருவேப்பிலையும் தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இல்லைனா பட்டை மிளகாய் வந்து கருகிடுங்க. லைட்டாக வதக்கிவிட்டால் போதுமானது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எண்ணெயிலே நல்லா நம்ம பொரிச்சிக்கலாம். அப்போ தாங்க நல்லா பூண்டு வந்து வேகும். குழந்தைங்க வாயில் வந்து நல்லா காமிட்டதுன்னா நல்லா சாப்பிடுவோம், அவங்களுக்கு வந்து பிடிக்குங்க. அதனால் நல்லா கிண்டி விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா செரிமான பிரச்சனைலாம் ஆகும். அடுத்தா பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிவிட்டுங்க. பெருங்காயத்தூளையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வணங்கி விடல. பெருங்காயத்தூள் பூண்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் மோஷன் ப்ராப்ளம் வந்து நல்லாவே போகும், பெரியவங்களுக்கும் நல்லா போகும். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லா சத்து தாங்க. இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா ஆற வச்சு நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம எப்போதுமே இது வெரைட்டி ரைஸ் செய்யும் போது அரிசியை வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ரைஸ் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணுங்க. நம்ம பூண்டும் அந்த காரத்தன்மையில் நல்லா ஏறணும். அதுமாரி ஏறினா தான் சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு உப்பு தாங்க நம்ம சேர்க்குறோம். சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொலன்னு நல்லா ரெடி ஆகுது. சாப்பாடு வந்து கொஞ்சம் ஹீட் ஆனால் போதுமானது. நம்ம ஆல்ரெடி ஆற வச்ச சாப்பாடு தான், அது ஹீட் ஆனால் போதுமானதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தாங்க நம்ம தூவிடுறோம். மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக நெஞ்சு சளியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் சளியாக இருந்தாலும் நெஞ்சு சளிக்கெல்லாம் நல்லாவே தீர்வாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் இப்போ காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லாவே பிடிக்குங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். பூண்டு எப்போதுமே நம்ம எண்ணெயில் போட்டு செய்யறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் அவங்க செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. அவங்களுக்கும் நல்லாவே பிடிக்கும். சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே நீங்கிவிடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஏற்ற டிஷ்ஷு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து எது வேணாலும் வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் வச்சா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்கு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ.